இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஊர் பக்கம் நமச்சிவாயம்னு ஒருத்தர் இருக்காரு. மனுஷ சுத்தத்துக்கு பேர் போனவரு. ஒரு சின்ன ஈ மொய்ச்சா கூட அந்த இடத்துல ஃபினாயில் போட்டு தேய்க்கிற ரகம். ஊருக்குள்ள இவருக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு. கிருமி நாசினி நமச்சிவாயம் அப்படின்ற பேர் இருக்கு. மனுஷன் வெளியே கிளம்பினாருன்னா மூக்குல ஒரு துணி, கையில ஒரு ஸ்ப்ரே பாட்டில்னு ஒரு மினி ஆஸ்பத்திரி மாதிரியே தான் நடப்பாரு. ஒரு முறை பக்கத்து ஊர்ல மாரியம்மன் கோயில் திருவிழா நடந்தது. சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு நமச்சிவாயம் கிளம்பினாரு. பஸ்ல ஏறினா யார் மேல யார் இடிப்பாங்களோன்னு பயந்து தன் பழைய சைக்கிளை எடுத்தாரு. ஆனா அந்த சைக்கிள் சீட்ல கூட ஒரு புது துணியை விரிச்சு அது மேல ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு உட்கார்ந்து போறாரு. போற வழியில ஒரு பெரிய மாட்டு வண்டி வைக்கோல் ஏத்திக்கிட்டு வருது. அந்த தூசி நம்ம மேல பட்டுடக்கூடாதுன்னு இவர் சைக்கிளை ஓரமா ஒதுக்க பார்த்தாரு. ஆனா விதிவசத்துல சைக்கிள் டயர் ஒரு மாட்டு சாணத்துல ஏறி வழுக்க இவர் நேரா போய் அந்த வைக்கோல் வண்டிக்குள்ள விழுந்தாரு. சுத்தம் சுத்தம்னு பார்த்தவரு இப்ப குப்பையில விழுந்துட்டாரேன்னு மாட்டுக்காரர் சிரித்தார். நமச்சிவாயம் எகிரி குதிச்சு எந்திரிச்சாரு. விசேஷ வீட்டுக்குள்ள போன நமச்சிவாயம் யாரு கைப்பட்டதோன்னு பயந்து அவங்க கொடுத்த தண்ணீரை கூட குடிக்காம நானே கிணத்துல போய் இறைச்சிக்கிறேன்னு போனாரு. கிணத்தடியில ஒரு வாளி கடந்தது. அதை தொட அருவறுப்பு பட்டுக்கிட்டு தன் கையில இருந்த கிருமிநாசியை வாளி மேல அடிச்சாரு. அந்த கிருமிநாசினி வாசனைக்கு அங்க தூங்கிட்டு இருந்த ஒரு தேன்கூட்டு தேனீக்கள் களைஞ்சிடுச்சு. இவர் வாளியை தூக்க போக ஒரு தேனி இவர் மூக்குல சுளீர்னு கொட்டிருச்சு. சுத்தம் பார்த்த மூக்கு இப்ப செக்கச்செவேல்னு ஒரு தக்காளி பழம் மாதிரி வீங்கி போச்சு. மூக்கு வீக்கத்தோடவே பந்தியில வந்து உட்கார்ந்தாரு. இலையில யாராவது கை வச்சிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் கொண்டு வந்த ஒரு ஸ்டீல் தட்டை தொடச்சி வச்சாரு. சாப்பாடு பரிமாறினாங்க. இவருக்கு பரிமாறினவர் ஒரு அவசரத்துல ரசத்தை சிதறவிட அது இவர் தட்டுக்கு அடியில போய் வழுக்க ஆரம்பிச்சது. நமச்சிவாயம் தட்டை பிடிக்க போக அந்த தட்டு வழுக்கிக்கிட்டு நேரா பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஒரு முரட்டு ஆளோட வேட்டிக்குள்ள போய் விழுந்துருச்சு. அந்த ஆளு என்னல பண்றன்னு சத்தம் போட்டுக்கிட்டே எந்திரிச்சாரு. அவர் தலைக்கு மேல குழம்பு வாளியோட நின்றுகிட்டு இருந்தவர் மேல அவர் தலை இடிச்சு அந்த குழம்பு முழுசா நமச்சிவாயம் மேல கொட்டிடுச்சு. ஐயோ குழம்பெல்லாம் மேல ஊத்திருச்சே, கிருமி அண்டிருமேன்னு சொல்லிக்கிட்டு கண்ணுல வழிஞ்ச குழம்ப தொடச்சிக்கிட்டு கைய சுத்தமா கழுவ ஓடினாரு. அங்க தூரத்துல ஒரு மரத்துக்கடியில ஒரு பெரிய வெள்ளி நிற அண்டா இருந்தது. வாய் வரைக்கும் வெள்ளையா திரவம் தழும்ப தழும்ப இருந்தது. நமச்சிவாயம் என்ன நினைச்சாருன்னா அது கை கழுவுறதுக்காக வச்சிருக்க தண்ணி தொட்டின்னு தப்பா கணக்கு போட்டுட்டாரு. இதுல கையை விட்டு கழுவுனாதான் இந்த எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் போகும்னு நினைச்சுக்கிட்டு வேகமா ஓடி போய் தன்னோட 2 கையையும் அந்த அண்டாவுக்குள்ள ஜொபக்குன்னு அமுக்குனாரு. அப்போதான் அங்க ஒரு பெரிய திருப்பம். அது கை கழுவுற தண்ணி இல்ல, விசேஷத்துக்கு வந்த 1000 பேர் குடிக்கிறதுக்காக நல்லா ஐஸ் கட்டி போட்டு கலக்கி வச்சிருந்த தாளிச்ச மோர். மோர்ல கை நனைஞ்சா கூட பரவாயில்ல, அந்த மோர்ல தாளிச்சு போட்டிருந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் இவர் கையில ஒட்டிக்கிச்சு. அதே நேரத்துல அந்த மோரண்டாவை நிர்வகிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளு என்னல பண்ற, குடிக்க வச்சிருக்க மோர்ல கைய விட்டுருக்க என்று கத்திக்கிட்டே ஓடி வந்தாரு. நமச்சிவாயம் பயத்துல கையை டக்குன்னு வெளியே எடுக்க போக அந்த அண்டா சரிஞ்சு சலசலன்னு ஐஸ் கட்டியோட இருந்த மொத்த மோரும் நமச்சிவாயம் மேலேயே கொட்டிடுச்சு. ஒரு பக்கம் குழம்பு கரை, இன்னொரு பக்கம் மோர்க்கரை, தலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமா மிதக்கிற பச்சை மிளகாய் வேற. ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்க்க நம்ம சுத்தம் நமச்சிவாயம் இப்போ ஒரு மோர்வடை மாதிரி மல்லாக்க நின்னாரே பார்க்கலாம். சுத்தம் பார்த்த மனுஷன் கடைசியில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம மோர்லயே குளிச்சு முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். சுத்தம் சுத்தம்னு ஊரையே சுத்திட்டு வந்த நமச்சிவாயம் அன்னைக்கு மோர்ல குளிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அளவுக்கு அதிகமான சுத்தம்ங்கிறது ஒரு கட்டத்துல நமக்கே வில்லங்கமா முடிஞ்சிடும். கிருமிக்கு பயந்து மனுஷங்களை விட்டு தள்ளி நின்னவரை அன்னைக்கு மோர் வாசனைய வச்சு அந்த ஊர் நாய்கள் எல்லாம் துரத்த ஆரம்பிச்சதுதான் மிச்சம். பாவம் நம்ம மோர்வடை நமச்சிவாயம். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை அளவோட வச்சுக்கிட்டாதான் அது நமக்கு அழகு. இதை பத்தின உங்க கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம கதைகளின் ராணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.